ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, QA இன்ஜினியர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரைன்னு சொல்லிட்டு 5 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MySQL எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா பேஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னு டாக்குமெண்ட், PDF, ODT, RTF ஃபைல் ஃபார்மேட்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அப்லோட் யுவர் ரெஸ்யூம் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், நீங்கள் எந்த இயரில் பாஸ்ட் அவுட் ஆனீங்க, உங்கள் ஜெண்டர், இந்த இடத்துல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்கள் கரண்ட் CTC, நீங்கள் எவ்வளோ CTC எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் நோட்டீஸ் பீரியட் இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் ஸ்கில் செட் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்கள் கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன லொக்கேஷன் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. சென்னையா, கோயம்புத்தூரா, மதுரையா, சேலமா, தென்காசியா, திருநெல்வேலியான்னு மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த லொக்கேஷன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரௌசர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.